+2 தேர்வு முடிவுகள் வெளியிட இருக்கிறது. சரியாக 9:30 மணி அளவில் அது வெளியிடப்படும். அப்படி வெளியிடுகிற போது SMS மூலமாக அனைவருக்கும் மாணவ மாணவிகளுக்கு அவருடைய பெற்றோர்களுக்கும் 2 மணித்துளிகளில் செல்போன் மூலமாக அவருடைய தேர்வு முடிவுகளை கிடைப்பதற்கு அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. +2 பொறுத்தவரையிலும் அனைத்து மாணவரும் நல்ல முறையில் வெற்றி பெற்று அவர் +2 முடித்ததற்கு பிறகு தாங்கள் விரும்புகிற மேல் படிப்பிற்கு செல்வதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை மாணவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் ஓரிரு மாணவர்கள் தேர்விலே தோல்வி ஏற்பட்டாலும் துவந்து விடாமல் அந்த மாணவர்கள் ஜூன் மாதம் முதல் வாரத்திலேயே அவர்கள் தேர்வு எழுதுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 8லிருந்து 10 வரையிலும் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஸ்மார்ட் மடிக்கணினி என்று சொல்லப்படுகிற சிறிய மடிக்கணினியும் 11, 12 படித்து 12 படித்து முடித்து செல்கின்ற மாணவர்களுக்கு 15,40,000 மடிக்கணிகளும் 13,30,000 மடிக்கணினும் இதை வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மடிக்கணினி என்று சொல்லப்படுகிற லேப்டாப் வழங்கிய சரித்திரம் இந்தியாவிலே 37 லட்சம் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஆண்டு காலத்தில் மீண்டும் 28 லட்சம் மாணவர்களுக்கு வழங்குகிற போது இந்தியாவிலே தமிழகம்தான் 65 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி என்று சொல்லப்படுகிற லேப்டாப் வழங்குகிற சரித்திரம் உலகத்திலே தமிழ்நாட்டிலே தான் நடைபெறுகிறதை தவிர எங்குமில்லை என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல 9, 10, 11, 12 படிக்கின்ற மாணவர் அத்தனை பேர் வகுப்பறைகளும் கம்ப்யூட்டர் மயமாக்கப்படும், இன்டர்நெட்டை இணைக்கப்படும். அந்த பணிகள் அடுத்த மாதம் துவங்கும். ஜூன் மாதம் 1ஆம் தேதி பள்ளிக்கு வருகின்ற போது அந்த மாணவர்களுக்கு அரசு பள்ளியா தனியார் பள்ளியா என்ற வியக்கத்தக்க அளவிற்கு மாற்றி காட்டப்படும்.